பாத்தீங்கன்னா நாங்களே வந்து ஒரு இடத்துல சில இடத்துல போகும்போது பயப்படுவோம். ஒரு கட்சிக்காரன் நம்மளோட கட்சிக்காரர் நம்ம வந்து அங்கீகாரப்பட்ட கட்சிக்காரர் வரும்போது நம்மளோட கொஞ்சம் பயப்படுவோம். ஆனா நம்ம மகளிர்கள் வந்து எதுக்கு துணிஞ்சு பயப்படாம போய் அந்த இடத்துல இன்னும் போராடுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னோட மகளிர்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம விஸ்வநாதன் பத்தி சொல்லி அவர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ போட்டிருந்தாரு. விஸ்வநாதன் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ போட்டிருந்தாரு. அந்த ஆடியோல எப்படின்னா ஒரு பாதிக்கப்பட்டவங்க வந்து டைம் கேட்க அவங்க பேங்க் ப்ராஜெக்ட் போயிருக்காங்க. டைம் கேட்கறதுக்கு போனவங்களை உட்கார வச்சு நீ பணம் கொடுத்தா தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. அதுக்கு நம்ம விஸ்வநாதன் போராடினாரு. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேணும் வாங்க பண்ணானுங்களா வந்தா 2 வாரத்தை ஃபர்ஸ்ட் செட்டு வந்து வீடியோ ஆன் பண்ணி வைங்க. வந்து அவங்க இப்ப சொல்லுங்க, பொறுமையா சொல்லுங்க. இப்போதைக்கு பணம் இருந்தா கட்டிடுங்க, யாரும் கட்டணும்னு சொல்லல. பணம் இருந்தா கட்டிடுங்க. பணம் இல்ல அப்படின்னா இல்ல எனக்கு இதனால டைம் வேணும்னு சொல்லுங்க. நீரையும் கேட்கலையா அகராதி வார்த்தை பேசுறேன்னா கட்டி நீங்க பிடிச்சுக்க மாத்திர கட்டி வச்சு காவல்துறை கலைங்க. ஏன் அந்த வீடியோ ஆன் பண்ண சொல்றேன்னு கேட்டா, நம்ம கட்டி வைக்கும்போது காவல்துறை போது அடிச்சு புட்டான்னு சொல்லுவாங்க. அதனால அந்த வீடியோ ஆன் பண்ண சொல்றோம். அவன் பேசுற ஆடியோல பதிவு பண்ணுங்க. நம்ம ஒரு காவல் நிலையத்துக்கு நம்ம செல்லும் போது அவங்க நம்ம கேட்கறது வந்து வாய் பேச்சு கேட்கறது இல்லாம அவங்க வந்து நம்ம ஆதாரம் கேட்கறாங்க. அதனால அந்த ஆடியோகளும் வீடியோகளும் பதிவு பண்ணுங்க. புடிச்சு கட்டி வைங்க. பயப்படவே வேணாம். ஆணும் சரி பெண் சரி யாரா இருந்தாலும் சரி புடிச்சு கட்டி வைங்க. கட்டி வச்சு அதுக்கப்புறம் நம்மள பேசுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் அகராதியில பேசுறான். அப்படிங்கும் போது இப்ப நம்ம அதுக்கு அடுத்த வீடியோ அவங்க சொல்லுங்க எங்க ஆபீஸ்ல வந்து சொல்லு பதில் சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஆபீஸ்ல ஏன் நம்ம போறதுல போறவங்களை உட்கார வச்சுறாங்க, துன்புறுத்துறாங்க. அதனால நம்ம அடுத்த வழி என்ன பண்ணணும், வரவங்களை பிடிச்சி கட்டி வச்சுட்டு அடுத்த எவனும் வர மாட்டான். இந்த மாதிரி ஒரு தைரியத்தை நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். இதை வந்து எல்லாருமே வேண்டி விரும்பி கேட்கிற ஒரு செயல்பாட்டை எடுத்து செய்யுங்க. நன்றி, வணக்கம்.